நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல எந்த ஆர்ட்டை சூஸ் பண்ண போறோம் தானே நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் சிங்கிங். ஸோ யார் அந்த சிங்கிங் டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண போறாங்க? வேற யாரும் இல்லை, நானே தான். ஸோ இன்னைக்கு நான் ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கிறேன். ஸோ இது ஒன் ஆஃப் மை டேலண்ட், காட் பிளெஸ் டேலண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் பிளெஸ் டேலண்ட். எனக்கு ஆக்சுவலாக சங்கீதம் ப்ராப்பராக நான் கற்றுக்கல, எனக்கு க்ளீனாக ப்ராப்பராக வராது. சின்ன வயசில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கும்போது அம்மா வந்து எனக்கு கோயிலில் சின்ன சின்ன பாட்டெல்லாம் பாட வைப்பாங்க. ஸோ அதனால சாமி பாட்டு பாடி பாடி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணல, எப்போவாது எனக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு இருந்தால் இல்லாமல் அதை ஏதாவது கற்றுக் கொடுத்தா அப்படி பாடினேன். அதுக்கப்புறம் ஃபிலிம் சாங்ஸ், மூவி சாங்ஸ் எல்லாம் கேட்டு பிடிச்சா அதையும் பாட ட்ரை பண்ணேன். அவ்வளோதானே தவிர எனக்கு ப்ராப்பராக சங்கீதமே தெரியாது. பட் அப்படியே நல்லா பாடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கும் பாட பிடிக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் டு சிங். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மந்த்ஸாக வந்துட்டு முறைப்படியாக சங்கீதம் டீச்சர் உஷா மேம் அப்படின்ட்டு ஈரோடில் ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் ஆன்லைனில் சங்கீதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால சங்கீதம் சிங்கிங் இஸ் மியூசிக் இஸ் அ பிக் வாஸ்ட் ஓஷன். ஸோ அதில் எனக்கு இப்போ கொஞ்சம் தான் தெரியும், மேபி 5 to 10% ஆயிடும். ஸோ அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு பாட்டை தான் நான் இன்னைக்கு பாடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லையா, ஸோ அதனால புள்ளியார் பாட்டாவே பாடலான்ட்டு இன்னைக்கு புள்ளியார் பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். ப்ளீஸ் கைண்ட்லி வாட்ச், லிசன் டு த மியூசிக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வாங்க பார்க்கலாம். கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. வராரையா வராரு, வாகனத்துல வராரு, வராரையா வராரு, எலி வாகனத்துல வராரு. வெள்ளி கோடம் பிடிச்சு விளையாட போறாரு. தொங்கரிக்கிட்ட திங்கரிக்கிட்ட துண்டி கணபதி, கை தொழுகிற வாழ்வழிக்கிற வல்ல கணபதி. துந்தி கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. எல்லோருக்கும் கொண்டாட்டம், பிள்ளையாரு தேரோட்டம், வாராரு கணபதி. பூவோடுதான் வண்டோட்டம், பூமி எங்கும் வெள்ளோட்டம், வாதாபி கணபதி. சூரை தேங்காயும் கற்பூரமும் தாங்கி வந்தோம் அம்மா. வாழ்வில் வற்றாத செல்வங்களை வாரி தருவாரம்மா. மொழி சொல்லும் கவியாக உருவான கணபதி, களிமண்ணும் கணநாதன் கை தொழுத போதும் நாளும் யோகம். துந்தரிக்கிட்ட துந்தி கணபதி, கை தொழுதிட வாழ்வழிக்கிற வல்ல கணபதி. துந்தி கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. அம்மா துந்தி கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. சந்தோஷமா வந்தாரு, சிங்காரமா நின்னாரு தெய்வீக கணபதி. சங்கீதமா தந்தாரு, ஒய்யாரமா வந்தாரு ஓம்கார கஜபதி. அருகம் புல்லோடு செங்கரும்பு தாங்கி வந்தோம் அம்மா. விருப்பம் என்னன்னு எல்லோருமே வேண்டி நின்றோம் அம்மா. மொழி சொல்லும் கவியாக உருவான கணபதி, களிமண்ணும் கணநாதன் கை தொழுத போதும் நாளும் யோகம். தொந்தரிக்கிட்ட திங்கரிக்கிட்ட துந்தி கணபதி, கை தொழுதிட வாழ்வழிக்கிற வல்ல கணபதி. துந்தி கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. அம்மா துந்தி கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. வராரையா வராரு, வாகனத்துல வராரு, வராரையா வராரு, எலி வாகனத்துல வராரு. வெள்ளி கோடம் பிடிச்சு விளையாட போறாரு. திங்கரிக்கிட்ட தூங்கரிக்கிட்ட துந்தி கணபதி, கை தொழுதிட வாழ்வழிக்கிற வல்ல கணபதி. துந்தி கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. அம்மா துந்தி கணபதிக்கு வந்தனோ, தூய மனசோடு பூச வேணும் சந்தனோ. நன்றி.
எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல சங்கீதம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா ஐம் சாரி. நான் போக போக ஐ ட்ரை டு இம்ப்ரூவ் மை சிங்கிங். கண்டிப்பா எல்லாரும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஆர்ட்டோட உங்களை பாக்குறேன். Until then, stay with us in our nest of art. Bye bye.